காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது. இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் அதிரடி தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. பூஞ்ச் ரஜோரி பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 50 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்தார். தினேஷ்குமார் என்ற ராணுவ வீரர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் காஷ்மீர் எல்லையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ள உள்ளன. இதில் பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது.